வாராகி வழிபாட்டில் என்ன விசேஷம்? எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சத்ருக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ எப்படி நம்ம வந்து சஷ்டி விரதம் இருந்து நம்மளுடைய ஆ, சத்ருக்களை வதம் பண்ணுறோமோ, அதே மாதிரி வாராகி வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஒரு கவச்சம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா வாராகி அம்மையை வந்து வணங்குறது ரொம்ப விசேஷம். அண்டு பூமி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது வாராகி தாயார் தான். அதனால் இந்த பஞ்சமியில் அது வளர்பிறை தேய்பிறை ரெண்டுமே பஞ்சமியில் வந்து வாராகி, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு வகையான வாராகி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த 64 வகை வாராகியுமே நமக்கு என்ன தேவையோ, நான் கலையில் முன்னுக்கு வரணுமா, இல்லை பகையை வந்து வெல்லணுமா, இல்லை நான் வந்து ஜன வசியம் பண்ணணுமா, இந்த மாதிரி தொழில் வசியம், இப்படி ஒன்றொன்றுத்துக்குமே ஒரு ஒரு வாராகி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதை வாராகிட்ட கேட்டு வாங்கிக்கிறது. அந்த திதி அவளுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ பஞ்சமி திதியில் வாராகியை உட்காந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகுது.